அருணகிரிநாதர் சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியல்லே செய்த வினை பயனின் காரணமாக, ஊழ்வினையின் காரணமாக அவர் வாழ்வியலை வெறுத்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அங்கே அன்பு தமிழ் உறவுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கும் ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு மாலை நேர பூசைகள் நிறைவடைந்த பிற்பாடு தெற்கு கோபுர வாசலில் அருணகிரிநாதர் இருக்கும் அந்த பகுதியில், தெற்கு வாசல் பகுதியில் அருணகிரிநாதர் உற்சவ நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் பதிவு பண்ண போகிறேன். அருணகிரிநாதர் என்றால் என்ன, ஏன் இந்த திருவிழா நடக்குது, எதற்காக நடக்குது, இந்த தன்மை என்ன, இதன் தொன்மை என்ன, இந்த விடயங்களை இந்த காணொலி ஊடாக திறக்கின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மற்றும் உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை பாருங்கள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து நேரடியான காட்சிகளை தரக்கூடிய மாதிரி இருக்கும். இது இரவு காட்சியாக தான் அமைகிறது என்பதனையும் குறிப்பிடுகின்றேன். இந்த மாலை நேர பூசைகள் நிறைவடைந்த பிற்பாடு தான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதனை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மக்களே, தெற்கு வாசல் கோபுரத்தில் தான் இந்த அருணகிரிநாதர் உற்சவங்கள் நடக்க போகுது. அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்தாங்க பாருங்கள். தேவாரங்கள், திருவாசகங்கள் எல்லாமே இதில் தான் பாடி நடக்கிற நிகழ்வு பாருங்கள். இதில் தான் நடக்க போகுது. இந்தியாவில் இதில் நிறைய மக்கள் கூடி நிற்கணும் பாருங்கள். கிளி இருக்குது. அருணகிரிநாதர் பெருமானுடைய இந்த மகோத்சவமானது இன்றைக்கு நல்லூர் கந்த பெருமானுடைய உற்சவத்தினுடைய 18ஆம் நாள் உற்சவத்தில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று சொல்லப்படுகின்ற திருப்புகழ் என்ற இந்த 3 முருகப்பெருமானுடைய புகழ் பாடுகின்ற நூல்களையும் எங்களுக்கு பாடி தந்திருப்பவர் இந்த அருணகிரிநாதர் சுவாமிகள். அருணகிரிநாதர் சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியல்லே செய்த வினை பயனின் காரணமாக, ஊழ்வினையின் காரணமாக அவர் வாழ்வியலை வெறுத்து மரணமடைகின்றதற்காக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோபுரத்தினுடைய உச்சியிலே இருந்து குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, உயிரை மாய்த்து கொள்வதற்காக விளைகின்ற வேளையிலே முருகப்பெருமான் அவரை கிளி வடிவம் தாங்கி அவரை காத்து ரட்சித்து அவருடைய நாவிலே ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரணவ மந்திரத்தை வேலினாலே அவர் எழுதியதன் விளைவாக அருணகிரிநாதருடைய ஊழ்வினைகள், பழவினைகள், முன்வினைகள், இந்த ஜென்மத்திலே, இந்த பிறவியிலே செய்த வினை பயனர்கள்லாம் நீங்க பெற்று அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற நிகழ்வை நாங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் நாங்கள் இன்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். செந்திலாண்டவ பெருமானாக அங்கே கந்தபுராணத்திலே சூரபத்மனுடைய இறுதி யுத்தக்களம் நடைபெற்ற அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலம் 6 படை வீடுகளிலே ஏனைய 5 தலங்களும் மலைகளிலே அமைந்திருக்க, இந்த 6 படை வீடுகளிலே திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையோரத்திலே கடற்கரையிலே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஆலயம். அங்கே வள்ளி தெய்வ யானை சமேதராக முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்ற அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை செந்தில் ஆண்டவர் என்று அடியவர்கள் போற்றி வழிபாடு செய்கிற அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய வாழ்வியலே இருந்த அவர் பஞ்சமா பாதகங்களினால் செய்த பாவங்கள், அவருடைய முன்வினையிலே செய்த ஊழ்வினை பயனுடைய பாவங்கள் அனைத்தையும் அவரை போக்கி, அவரை இந்த வாழ்வியல்லே அவருடைய வினைகளெல்லாம் போக்கி ஞானமே வடிவாக விளங்குகின்ற அந்த வேலினாலே அந்த ஞானத்தை கொடுத்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்திருக்கின்றான். முருகப்பெருமானிடத்தில் நாங்கள் 3 சக்திகளை பார்க்கிறோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று சொல்லப்படுகின்ற 3 சக்திகளிலே வேல் வடிவத்திலே முருகப்பெருமான் ஞான சக்தியாக, ஞானமே வடிவமாக இருக்கின்றான். இந்த நெல்லைக்கந்தனுடைய பெருமானும் வேல் வடிவம் தாங்கி மூலஸ்தானத்திலே கருவறையிலே வேல் பெருமானாக இன்றைக்கு
பன்னெடும் காலம் முதல் வரலாற்று சிறப்புமிக்க பெருமானாக வழிபாடு செய்யப்படுகின்றான். இந்த பெருமான் வேல்வடிவன் தாங்கி வரம் பெறுகின்ற இந்த பெருமானை வழிபாடு செய்வது கூட எங்களுடைய வாழ்வியல்லே ஊழ்வினைகள் எல்லாம் நீக்கப்பெற்று வினைகள் நீக்கப்பெற்று முருகனுடைய அருளினாலே நாங்கள் ஞானம் வாய்க்க பெற்றவர்களாக இந்த மண்ணிலே வாழுகிற பெரும் பேற்றை முருகப்பெருமான் கொடுக்கின்றான். அந்த வகையில் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய இந்த 2025ஆம் ஆண்டிற்கான இந்த வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழாவிலே இன்றைக்கு 18ஆம் திருவிழா மாலை வேளை உற்சவத்திலே எம்பெருமான் வேத பாராயணம் முழங்க இந்த திருவீதியிலே ஞானவேல் பெருமானாக தங்க மயில் மீது வலம் வந்து வள்ளி தெய்வ யானை அம்மையார் அங்கே தங்க அன்ன வாகனத்திலே வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் காட்சியை கொடுத்திருக்கின்றார். அந்த நிகழ்வு நிறைவு பெற்று இப்பொழுது இந்த அருணகிரிநாதர் சன்னிதானம் அமைந்திருக்கிறது. ஆறுமுக பெருமானுடைய கோபுரத்திற்கு எதிராக ஆறுமுகசாமி பெருமானை நோக்கிய வண்ணமாக இந்த அருணகிரிநாதர் பெருமான் வடக்கு முகமாக ஆறுமுகநாத சுவாமியை பார்த்த வண்ணமாக இந்த சன்னிதானத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று சொல்லப்படுகின்ற ஞான வடிவான ஞானத்தை கொடுக்கின்ற ஞான நூல் ஒன்று எங்களுடைய சைவ சமயத்தவர்களால் போற்றி வழங்கப்படுகின்ற இந்த நூலை தந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலினாலே ஓம் என்ற மந்திரத்தினாலே பிரணவத்தினாலே அவருடைய ஊழ்வினைகளை எல்லாம் போக்கியிருக்கிறார். முருகப்பெருமானிடத்திலே நாங்கள் அவருடைய வாகனமாக மயிலை பார்க்கிறோம். அவருடைய கொடியாக சேவல் இருக்கிறது. அவர் இங்கே அருணகிரிநாதருக்கு அங்கே கிளி வடிவம் தாங்கி மதுரையிலே மீனாட்சி அம்பாளுடைய கையிலே இருக்கின்ற அந்த கிளி போல முருகப்பெருமான் அங்கே கிளி வடிவம் தாங்கி அருணகிரிநாதருடைய ஊழ்வினை பயன்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் நூல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நூல்களை நாங்கள் ஓதி வழிபாடு செய்வதும் அருணகிரிநாதருடைய அருளை பெறுகின்ற ஒரு வழிபாடு இருக்கின்றது. கந்தபுராணத்திலே சொல்வது போல தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேல்கை தொல்கதி அடைவரென்கை ஆயவும் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாயையினுடைய மைந்தனாக இருக்கின்ற சூரபத்மன் கொடும் பாவங்களை எல்லாம் செய்த பொழுதும் அங்கே முருகப்பெருமானை தொழுது பணிந்து வழங்குகிற பொழுது முருகப்பெருமான் அவருக்கு ஞான வடிவமாக அவருக்கு முத்தி இன்பத்தை பிறவாத பேரின்பத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பிறவாத பேரின்பமாகி அந்த முத்தி இன்பத்தை கொடுத்திருக்கிறார். நிறவாமல் பிறவாமல் இணையாள்சற் குருவாகி என்று அங்கே திருப்புகழிலே முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடுவது போல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறது. இந்த ஆன்மாக்களுடைய பிறவி பயன் இந்த ஆன்மாக்கள் பிறவி தலையிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய முத்தி இன்பத்தை அடைதெல்லாம் இந்த வாழ்வியலுடைய குறிக்கோள் என்ற அடிப்படையிலே இந்த அருணகிரிநாதருடைய உற்சவத்திலே கலந்து கொள்கிற அடியவர்கள் எல்லாம் அருணகிரிநாதர் சுவாமியினுடைய அந்த குருவருளும் திருவருளும் பெற வேண்டும். அதே போல நெல்லை கந்த பெருமான் வேல்வடிவம் தாங்கி இருக்கின்ற ஞானவேல் பெருமானுடைய திருவருள் பெற வேண்டும். அங்கே அருணகிரிநாதர் நோக்கிய வண்ணம் இருக்கின்ற ஆறுமுக கடவுளாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஆறுமுகநாத சுவாமியினுடைய இந்த உற்சவத்திலே கலந்து கொள்கிற அடியவர்களுக்கெல்லாம் ஞானம் வாய்க்கப்பெறும் என்று இந்த அடியவர்கள் நம்பி ஒவ்வொரு வருடமும் இந்த சன்னிதானத்திலே இந்த அருணகிரிநாதருடைய உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே ஆலயத்திலே திருப்புகழ் ஒலிக்கப்படுகிறது. அந்த இசையோடு அந்த பாடலோடு நாங்கள் அருணகிரிநாதர் சுவாமியையும் நல்லூர் கந்த பெருமானையும் தரிசித்து எம்பெருமானுடைய திருவருள் பேற்றுக்கு ஆளாவோமாக என்று இந்த வேளையிலே சிந்தித்துக் கொள்வோமாக. என்னுடைய பெயர் சைவப்புலவர் குமாரண்ணா. இப்போ இந்த தெற்கு வாசலில் என்ன நடக்க போகுது? தெற்கு வாசலில் இதில் என்ன நடக்க போகுது? இது இப்போ அருணகிரிநாதர் உற்சவத்தில் இந்த ஆறுமுகசாமியினுடைய ராஜகோபுர வாசலூடாக அவரை பார்த்த வண்ணமாக இப்பொழுது அருணகிரிநாதர் இருக்கிறார். இந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்து அந்த ஞானத்தை உபதேசம் செய்தாரோ அந்த நிகழ்வு இப்பொழுது அங்கே ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் நிறைவு பெற்று அந்த இறைவன் அங்கே எழுந்தருளி வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுப்பதும் அந்த அருணகிரிநாதருக்குரிய இந்த பூசை வழிபாடுகளோடு ஒரு விசேட உற்சவமாக இன்றைக்கு இரவு நேர திருவிழாவாக இந்த அருணகிரிநாதருடைய இந்த உற்சவம் இங்கே இடம்பெற இருக்கின்றது இந்த நெல்லை மண்ணில். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுக்கிற பொழுதுதான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோபுர உச்சியிலே இருந்து அவர் தன்னுடைய வினையின் காரணமாக கொடிய நோய்வாய்ப்பட்டு இந்த வாழ்வியல்ல உலகியல்ல வாழ முடியாத மிக கொடிய நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்
முருகப்பெருமானை சரணடைந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோபுரத்திலிருந்து அங்கே குதித்து அங்கே தற்கொலை முயற்சியாக அவர் செயற்படுகிற பொழுது முருகப்பெருமான் அவரை அங்கே கிளி வடிவம் தாங்கி கிளி ரூபமாக அவரை காத்து ரட்சித்து அவருக்கு தன்னுடைய கையிலே இருந்த அந்த வேலினாலே ஞானமாகிய ஓம் என்ற மந்திரத்தை எழுதி அந்த அருணகிரிநாதரை காத்த நிகழ்வு தான் அந்த கிளி வடிவிலே முருகப்பெருமான் அவருக்கு அருள் கொடுத்த நிகழ்வு. அந்த நிகழ்வாகத்தான் அந்த கிளி ரூபத்திலே முருகப்பெருமானை தரிசிப்பதும் அந்த கிளி ரூபத்திலே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுப்பதும் அந்த கிளியை அடியவர்கள் கண்டு தரிசிக்கிற பொழுது அந்த முருகப்பெருமானுடைய ஞான வடிவத்தை ஞான அருளை பெறுகிற ஒரு உற்சவ நிகழ்வினுடைய ஒரு குறியீட்டு அம்சமாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது. நன்றி. சரியா வந்தாங்க. கிளிய ஒரு நிகழ்வு நடக்குது பாருங்க.